தெரிய மாட்டேன் தெரிய மாட்டேன். டோன்ட் ஃபீல், ஒன்லி ஃபார் மீ மட்டும்தான். அதுவும் சேர்ந்து வந்துருச்சுன்னு வை, அப்படியே வாய்ஸோட தான் போடுவேன். தொடர்ந்து 108 திரவிய மூலிகையை கொண்டு மூலமந்திரம், ஆறாமந்திரம், காயத்ரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களினாலே ஹோமங்கள் எல்லாம் செய்வித்து தொடர்ந்து நடைபெற்று கலகம் மனமாக வந்து. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் அருள் சிந்து அண்ட் ஃபேமிலி. இப்போது நாங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். பாப்பா தம்பி எல்லாம் அத்தை மாமா கூட போயிட்டாங்க. நான் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்குறேன். செம்ம டிராஃபிக். காலையிலே எழுந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்பி வந்து இங்கே வந்து பார்த்தா சரியான டிராஃபிக் வேறு. இங்கே நின்று போய் ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பிள்ளையார் கோயில் அப்புறம் காட்டாலம்மன் கோயில் நம்பிய பாருங்கள். கும்பாபிஷேகம் என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து டெய்லி போடுற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். இங்கேயே எவ்வளோ கூட்டம்னு. அப்போ அங்கே அந்த அம்மன் கோயிலில் எவ்வளோ கூட்டம்னு இருக்குமோ தெரியல. இதில் வேறு இன்னி போய் பாப்பாவை அத்தை எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். எங்கே நம்ம போகிறோம்? சிந்துஜாவை கண்டுபிடிக்க. எங்கே இருக்குது காளியம்மனையும் நாம் வழிபட்டால் எல்லா விதமான சௌபாகியங்களும். நான் பார்க்கும்போது கும்பிட மாட்டேங்கிறாரு. தொம்பி மறக்காது, நம்மளுக்கு தீர்த்தமே விழுகாது. அதெல்லாம் இந்த டயத்தில் பார்க்கக்கூடாது. கோயிலில் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேறு கேமரா பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கே வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆச்சு. இருந்தாலும் பிள்ளையாரப்பா என்னையும் காப்பாற்று, என் சேனல் பார்க்குற எல்லாரையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலை போட்டுட்டு சாமானியம் நான் பாட்டு கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, இந்த பைத்தியம் எதுக்கு இந்த சாமி கும்பிட்ற நேரத்தில் செல்லு வச்சு வீடியோ எடுக்குதுன்னு. ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்கல, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே கேமரா மட்டும் மேலே வச்சுட்டே இருந்தேன். பட் நான் சாமி கும்பிட்டு தான் இருந்தேன். அப்புறம் மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னன்னு தெரியல. மந்திரம் சொல்ல எனக்கெல்லாம் அப்படியே புல் அரைச்சிருச்சுங்க. எனக்கெல்லாம் சாமி கோயிலில் போய் சாமி கும்பிடும் போதும் மந்திரம் சொல்லும் போதெல்லாம் எனக்கெல்லாம் புல் அரிக்கும். அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த மந்திரத்தை கேட்கும்போது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படா அந்த டைம் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைம் வந்து விட்டது. தீர்த்தம் தெளிக்கிறது ஃபஸ்ட் டைம் படலை மேலே. இருந்தாலும் பரவாயில்ல, தீர்த்தம் வாங்கிட்டு தான் போய் ஆகணுங்கிற ஒரு இதில் தீர்த்தத்தை வாங்கிட்டு ஒரு வெளியே கிளம்புறதுக்கு கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருந்தோம். அவ்வளோதாங்க, தீர்த்தம் தெளித்து முடிச்சாச்சு. பிள்ளையார் கோயிலில் தீர்த்தம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம் அடுத்த கோயிலுக்கு. மட்டும்தான் இருக்கு நோம்பி சிறப்பு. ஓகே, நம்ம அப்படியே அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்குறோம். போய்கொண்டே இருக்கிறோம். அதோ தூரத்தில் சிந்து வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட வண்டியில் போயிட்டுருக்கா. ஆனால் என்னமோ தெரியல, எங்கள் வண்டியில் வரணும்னு அவள் ஒரே குதியாக குதிச்சுட்டு இருந்தாலாமா.
அதனால் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக நீ ஸ்டாப் பண்ணி அவளையும் பிக்கப் பண்ணியாச்சு. இதோ சிந்து, இதோ உங்களுக்காக சிந்து வந்து விட்டாள். ஓகே, இப்போ நம்ம சிந்துவையும் கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்கு போக போகிறோம். இல்லை கோயிலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். ஒரே நேரத்தில் தான் நம்ம போட்டிருந்தாங்க. ஆமாம், பரவாயில்ல, இது ஃபஸ்ட்டு, அது இப்போ செகண்ட். எனக்கு இந்த கோயிலே இப்போதான் மாமா தெரியுதே. ஆமாம், முதல்ல கோயில் இல்லைம்மா, அதான் பார் கோயிலா? கோயில் பக்கம் நெருங்கிட்டோம். ஏதோ கோயில் மைக் செட் சத்தம் பக்கமாக கேட்குது. பார்க்கிங் ஏரியாவை முடிச்சுட்டு மாமா வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னார். பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே பொடி நடையாக கிளம்புவோம் கோயிலுக்கு. என் மகனை காணவில்லை. என் மகன் எங்கே? இவளை கூட தான் வந்துட்டு இருந்துச்சு. இதோ இப்போ காமிக்கிறேன். இதோ உங்களுக்காக நம்ம அருள் பயவில்லைங்க. 2 இன்ட்ரோ கொடுக்கலான்னா கைக்கே சிக்காதுங்க. பாரு, ஒன்று திரும்பவே மாட்டேங்குது. நான் இது 2ஐயும் வீடியோ எடுக்கிறதுக்காக வரல. நான் வந்து அம்மனை வீடியோ எடுக்கணும், அம்மன் கோயிலை வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக வந்தேன். ஓகே, கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அன்னதானம் சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து டைம் வந்து 9 o'clock ஆச்சு. எல்லாம் கிறுகிறுத்து போயிருப்பாங்க. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வந்து பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம். சாப்பிட்டு அப்புறம் அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்குமே செம பசியாக இருக்குது. நல்லா தெம்பாக சாப்பிட்டு வகை வகையாக காலங்காத்தால் டிஃபன் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? சாப்பாட்டு வாசனை என்னை இழுக்குது. அப்படியே வந்துட்டோம். பக்கத்தில் பாருங்கள், காடு எவ்வளோ இயற்கை சூப்பராக இருக்குது. என்னோடய சாப்பாடு வந்துருச்சு. மாமா வந்து தண்ணி கொண்டு வர போயிருக்காரு. அதுக்குள்ளே எனக்கு வந்து பசி பொறுக்கலை. அதுவும் இந்த சக்கரை பொங்கல் இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு. இது வந்து விநாயகர் பந்தியாமா, விநாயகர் சாப்பாடு அன்னதானமாமா. அடுத்து சாமி கும்பிட்டு வந்தோடனே அம்மன் கோயில் அன்னதானம், 2 சேர்ந்தாங்க. அதை பிரித்து வந்து அங்கே கும்பிட்டு வந்தோடனே சாப்பிட்டா அது பிள்ளையார் கோயில், இங்கே கும்பிட்டு வந்தோடனே சாப்பிட்டா அது அம்மன் கோயில். நம்ம இந்த ரவுண்டு சாப்பிட்டு திருப்பி இங்கே கும்பிட்டு லஞ்சுக்கும் வந்து அம்மன் கோயில் சாப்பாடுன்னு நினச்சி இதையே சாப்பிடுவோம். இதுதான் வந்து கோயில் ஸ்பெஷாலிட்டி. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே மாமா கிட்ட கொஞ்சமாக கொடுத்து தயிர் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் சொல்லி சொன்னேன். அதில் ஒரு காமெடி பண்ணி விட்டார் என் வீட்டுக்காரர். நான் கொஞ்சமாக வச்சுருந்த சாப்பாட்டிலே வாங்கிட்டு வாங்கங்குவோம். ஒரு தட்டு சாப்பாடு வச்சா வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு என்ன அர்த்தம்? நான் அதை ரிட்டன் பண்ணி விட்டேன் அவருக்கு. அவரையே உட்காந்து சாப்பிடுங்கன்ட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து இப்போ எங்கே நின்றுருக்கோம் தெரியுங்களா? நெக்ஸ்ட்டு தீர்த்தம் வாங்கிறதுக்காக. இந்த நாள் ஒரு புனித நாள் தெரியுங்களாங்க. 2 தீர்த்தமும் ஒரே நாளில் வாங்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். இதோ இங்கே ஒரு கலசம், அப்புறமா வந்து அந்த பக்கமாக ஒரு கலசம் இருக்குது. இதோ இது ஒரு கோபுரம். அப்புறம் அதுக்கு எதுக்க ஒரு சாமி கல் பெருசாக இருந்துச்சு. இது என்னன்னு தான் தெரில. ஒரு வேளை சிவனாக இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு பெரிய வேல் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் அம்மன் சிலை ஒன்று பெருசாக இருந்துச்சு. போகும்போது அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் அந்த வேல். எவ்வளோ பெரிய திரிசூலம் பார்த்தீங்களா? இங்கே சிந்து வேறு. நான் அந்த கவுனை போட்டு விட்டேன்னு ரொம்ப சிங்க் போட்டு சுற்றுறான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கலசம், கோயில், கோபுரம். கலசத்தை காட்டல, சாரி, இது வந்து கோபுரம். சாமி கும்பிட்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரமாக போயிட்டே இருந்துச்சு. தீர்த்தம் தெளிக்கிறது வந்து கலசத்துக்கு தீர்த்தம் வர்றது வந்து 9:15 ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஆனால் வந்து 9:15 to 9:45 இருந்துச்சு. அவங்க 15க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அது 9:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தெம்பாக சாப்பிட்டு வகை வகையாக சாப்பிட்டு வந்துட்டோம் இல்லையா? பரவாயில்ல, தெம்பாக நின்று
சாமி கோயில் கும்பாபிஷேகத்தை பார்த்து தீர்த்தத்தை வாங்கிட்டு செம்முனு வீட்டுக்கு போகலாம். ஒரு வழியாக வந்து தீர்த்தம் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலசத்துக்கு இப்போ தீர்த்தம் ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணி விழுகவே இல்லை. அந்த ஓட்டளவுலேயே அந்த ஓட்டொட்டி நின்றுருக்கிறவங்களுக்கு கீழே மட்டும் விழுந்துச்சு. அந்த தண்ணி விழுகலை. இறங்கி தெளிச்சு விடுங்கன்னா அதுவும் இல்லை. இங்கே தெளித்தாங்க, இது சுத்தம். அந்த பலகை சுற்றியே விழுந்துச்சு. அந்த கோபுரத்து மேலேயே வடிது. நம்ம போய் இந்த செவுத்தொட்டி தான் நிற்கணும் மாட்டோம். மேலேருந்து வடிஞ்சு நம்ம மேலே விழுகிறதுக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக வந்து எல்லாருக்கும் பொதுவாக வந்து தெளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லார் பக்கமும் படுறதுக்காக. விநாயகர் மூல விக்கிரகம் மற்றும் காத்தாலம்மன் நம்பியினுடைய மூலஸ்தான மகா துபாவுடைய நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம வந்து தீர்த்தெல்லாம் வந்து வாங்கி முடிச்சிட்டோம். அவங்க இறங்கினோன்னே எல்லாருக்கும் தீர்த்தம் தெளித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போனோடனே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயே வச்சு கும்பிட்டுட்டு யாக குண்டத்துலேயும் போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அந்த கோபுரத்தில் சாமி சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஹாய், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய். பாய் சொல்லு.